நிறைய சம்பாதிக்கிறதா, வீடு காருன்னு வாங்குறதா அதுவும் தெரியல. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா குழந்தைக்கு அப்படி இல்லல்ல. இந்த ஏஜ்லயே அந்த டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்ளோ டீப்பா யோசிக்கிற? இப்ப நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் தோணல. நான் முன்னாடியே சொன்ன டிசிஷன்ல எந்த சேஞ்சும் இல்ல. ஏன் ஸ்ருதி இப்படி சொல்ற? நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு உனக்கு தோணவே தோணாதா? தோணலையே. ஸ்ருதி நல்லா யோசிச்சு எவ்ளோ யோசிச்சாலும் என்னோட ஸ்டாண்ட் இதுதான். குட் நைட். ஏய், அப்படி உனக்கு குழந்தை வேணும்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு ஓகே தான். அது மட்டும் தான் என்னால பண்ண முடியும். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீ வேற மூட்ல இருக்கேன்னு தெரியுது. நீ டிஸ்டன்ஸ்லயே இரு. பாஸ் பாஸ், உங்க ஒய்ஃப் வராங்க பாஸ். ரோகிணியா? யோ, உன் பழைய ஒய்ஃப் இல்லையா, புது ஒய்ஃப் கனகா. கனகாவா? 1 2 3. அவ எதுக்கு இங்க வரா? ஏன் ஹஸ்பண்ட பார்க்க ஒய்ஃப் வரக்கூடாதா? சும்மா இருக்கு ப்ரோ. ஹாய் ஹஸ்பண்ட். மெதுவா பேசு. நான் ஏன் மெதுவா பேசணும்? கஸ்டமர்லாம் இருக்காங்கல்ல. கஸ்டமர்ஸ் எல்லாரும் வெளியே போங்க. போங்க போங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இங்க பேசணும். வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. சரி சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்ல, எதுக்குமா வந்த? உன்னை பாக்கணும்னு தோணுச்சு. அம்மா கிட்ட ஹஸ்பண்ட பாக்கணும்னு சொன்னா அவங்க போன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் வந்தேன். ம்ஹும். சார், மேடம் உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க சார். அதான் தேவியா மேடம் கூப்பிட்டு போக சொன்னாங்க சார். அதனாலதான் சார் நான் கூப்பிட்டு வந்தேன். நானே வரேன்னு சொன்னேன்ல. நீ ஏன் இங்க வந்த? இங்கதானே ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, நீயும் இருக்க. அப்புறம் என்னம்மா, ஜூஸ் தானே? வரும் வரும். குட் அங்கிள். நான் போய் ஃப்ரிட்ஜ் பாக்குறேன். பாப்பரப்பா மனோஜ், சார், என்ன உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க போல? ஃப்ரிட்ஜ பார்க்க வந்திருக்காங்க சார். பணம் வந்துருச்சா? அவங்க அம்மா கொடுத்துட்டாங்களா? இன்னும் வரல சார். சீக்கிரம் பணத்தை வாங்கிடுங்க. உங்க ஜாதகப்படி இந்நேரம் லக்ஷ்மி உங்க கைக்கு வந்திருக்கணும். அப்படிதான் நடக்கும்னு சொல்றீங்க. ஆனா பணம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? இதுல எல்லா கிரகமும் நெருக்கமா இருக்குன்னு வர சொன்னீங்க. ஒன்னையும் காணும். கவலைப்படாதீங்க பாப்பரப்பா மனோஜ். பணம் அதிர்ஷ்ட லக்ஷ்மி உங்களை தேடி வரும். ப்ரோ, உங்க ஒய்ஃப் வராங்க. அதான் அப்பயே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க. பாஸ், ஒய்ஃப் நம்பர் 1 ரோகிணி வராங்க. எது ரோகிணியா? ஐயோ, இவ எதுக்கு இப்ப இங்க வரா? மேஜிக் மேக்கப். ஹாய் கனகா. எனக்கு அன்னைக்கு மேக்கப் போட்ட மாதிரி இப்பவும் போட்டு விடுறியா? ப்ரோ, உங்க 2 ஒய்ஃபும் நல்லா சிங்க் ஆயிட்டாங்க போல. போட்டு விடு, போட்டு விடு. இல்லம்மா,
இன்னைக்கு எனக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் அங்க போகணும். உனக்கு நான் இன்னொரு நாள் வந்து போட்டு விடவா? ஓகே. சரி. ஏய், மனோஜ், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். வந்து வாங்கி கொடு. இப்பவே வேணும், வாங்கி கொடு. ப்ரோ வா, என் கூட வா, வாங்கி கொடு. நீங்க போய் ஃப்ரிட்ஜ்ல இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பட்டர்ஸ்காட்ச் எல்லாமே வாங்கி தரேன், நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காருங்க. வாங்க வாங்க. சரி. மனோஜ், அந்த பொண்ணு எங்க இங்க? அவ எதுக்கு வந்து உன்கிட்ட ஐஸ்கிரீம் கேக்குறா? நான் தான் ஷோரூமோட ஓனர்னு அவளுக்கு தெரியும், அதான் கேக்குறா. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அது பொருள் வாங்க. அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்படி பொருள் வாங்க வருவா? அவளுக்கு தானே வாங்க தெரியாது, அவ ஹஸ்பண்டுக்கு தெரியும்ல. ஹஸ்பண்டா? ஆமா, அவ ஹஸ்பண்டோட தான் வந்திருக்கா. யார் அவங்க ஹஸ்பண்ட்? ஹாய் சார். ஹாய். நீங்க தான் அவங்க ஹஸ்பண்டா? ஆமா, நான் தான். ஓ, உங்க மேரேஜ்க்கு நான் தான் உங்களுக்கு மேக்கப் போட்டேன். அப்ப உங்க மேரேஜ் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. மனோஜ், முடிச்சிடுங்க சார். சொல்லு ரோகிணி. நான் கேட்ட பணத்தை கொடுத்ததும் நமக்கு டிவோர்ஸ் ஆயிடும். அப்புறம் நான் இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் இங்கே இருக்கலாமே, ஏன் ஊரை விட்டு போற? இல்ல மனோஜ், அது செட் ஆகாது. வேற ஊர்ல வேலைக்கு கூட பேசிட்டேன். நீ சீக்கிரம் பணத்தை கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்போ வேணா கைக்கு பணம் வந்துடும். கவலைப்படாத, சீக்கிரம் பணத்தை கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ். அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைச்சுக்காத. எனக்கு நிஜமாவே அந்த பணம் தேவைப்படுது, அதான். சே, நான் அப்படிலாம் நினைக்கல. உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது ரோகிணி, நான் சீக்கிரம் கொடுத்துட்றேன். ஆனா நீ ஊரை விட்டு போய் தான் ஆகணுமா? இனிமே பாத்துக்கவே முடியாதுல்ல? டிவோர்ஸ் ஆனதும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி பார்க்க முடியும்? உனக்கு நான் யாரோ, எனக்கு நீ யாரோ. சரி மனோஜ், நான் இதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு டைம் அதிகமா இல்ல, வேற ஊருக்கு போற ஏற்பாடெல்லாம் செய்யணும். கொஞ்சம் சீக்கிரமா பணத்தை கொடுத்துரு, நானும் டைவர்ஸ் கொடுத்துறேன். நான் வரேன். ஸ்வேதா, வாங்கண்ணா. என்ன 2 பேரும் சீக்கிரம் வந்துட்டீங்க? லேட்டா வந்தா உன்கிட்ட ஸ்டூடெண்டா தான் பேச முடியும். இப்ப வந்தா கொஞ்சம் அண்ணனாவும் பேசலாம்ல. உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு தான் வந்தோம். என்ன விஷயம்? அன்னைக்கு மிஸ்ரா சார் எல்லாரும் முடி வச்சு லவ் சொன்னார்ல. ஆனா நானும் அதை அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. மிஸ்ரா சார் எல்லாரும் முடி வச்சு சொல்லியிருக்க கூடாதுதான். ஏதோ ஹிந்தி பட ஹீரோ மாதிரி நினைச்சு பண்ணிட்டாருமா. அவர் சொன்ன விதம் தப்பா இருக்கலாம், ஆனா அவர் உன்னை உண்மையா லவ் பண்றாரு. உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாரா? சேச்சா, அவரெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லமா, நாங்கள தான் பேசுறோம். ஆள் நல்லவர் தானம்மா, கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷன். உங்க வீட்லயும் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க.
ஸ்வேதா, மிஸ்ரா சார் ரொம்ப நல்லவரு, படிச்சிருக்காரு, நல்ல வேலையிலயும் இருக்காரு. உங்களுக்கு ஏத்த ஆள் தான் அவரு. இங்க பாரு, அங்க எங்கன்னு மாப்பிள்ளை தேடி அலையாம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு நல்லவரை ஏன் மிஸ் பண்ண சொல்லு. ஸ்வேதா, நீ என்ன அண்ணன் தான் கூப்பிடுற, நானும் உன்னை தங்கச்சியை தான் பாக்குறேன். அந்த ரைட்ஸ்ல தான் சொல்றேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. அன்னைக்கு எல்லார் முன்னாடி உங்ககிட்ட அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. எப்படியாவது உங்ககிட்ட லவ்வ சொல்லிடணும்னு ஒரு எமோஷன்ல அப்படி பண்ணிட்டாரு. ரொம்ப யதார்த்தமான மனுஷன். நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது? நீங்க அவரை பத்தி சொல்றத விட நல்லா இங்கிலீஷ் கலந்து பேசுறீங்க. அதுவே எனக்கு ஹாப்பியா இருக்கு. அட நீ விஷயத்துக்கு வாமா. நீங்க 2 பேரும் என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றீங்கன்னு தெரியுது. மிஸ்ரா நல்லவர் தான். ஆனா மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட். இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். தப்பா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தா அப்புறம் லைஃப் லாங் நான் தான் ஃபீல் பண்ணணும். இல்லம்மா, அவர் தப்பான ஆள் கிடையாதுல்ல. அண்ணா, ஒருத்தர்கிட்ட நார்மலா பழகுறது வேற, ஆனா அவரை நம்பி மேரேஜ் லைஃப்ல போறது வேற. அவசரப்பட்டு நான் யாருக்கும் ஓகே சொல்லிட முடியாதுல்ல. ஸ்வேதா சொல்றது சரிதானுங்க. கல்யாண விஷயத்துல எதையுமே கொஞ்சம் யோசிச்சுதானே பண்ணணும். கரெக்ட் தான். இப்பெல்லாம் எல்லா பொண்ணுங்களும் தெளிவா தான் இருக்கிறீங்க. அவரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மிஸ்ரா என்னோட லைஃபுக்கு சரியான பர்சனான்னு நான் செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். மேபி அதுல அவர் பாஸ் ஆயிட்டா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். பரவாயில்ல, டீச்சர் அம்மானா சும்மாவா எடுத்தோம் கவுத்தோம் பண்ணாம மிஸ்ராக்கு டெஸ்ட் வைக்கிறேன்றிய. அது நல்ல விஷயம் தாங்க. ஸ்வேதா சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. கல்யாணத்துல அவசரப்பட்டு அப்புறமா அவஸ்தைப்படுறதை விட நிதானமா முடிவெடுத்தா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீங்க டைம் எடுத்துக்கோங்க ஸ்வேதா. எல்லாம் ஓகே தான், ஆனா ஆள் கொஞ்சம் பாவம்மா. டெஸ்ட் ரொம்ப டஃபா வச்சிடாத, பாத்து பண்ணு. அண்ணா, ஒரு நிமிஷம் நீங்க உட்காருங்க, நான் வரேன்.